This video sponsored by SVO Digital Marketing. இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பார்த்தீங்கன்னா ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கண்டென்ட் வந்து ஷேர் பண்ணுறது மூலமாக ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் வந்து நீங்கள் வந்து கண்டென்ட் வந்து ஷேர் பண்ணுறது மூலமாக நீங்கள் வந்து மணி earn பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பார்ட் டைம் ஜாப். இது வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம். நீங்கள் வந்து வீட்டில் இருந்தே நீங்கள் வந்து மொபைல் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இந்த ஒர்க்கை வந்து பண்ணலாம். நீங்கள் வந்து ஹவுஸ் ஒய்ஃப் ஸ்டூடெண்ட் வந்து இந்த ஒர்க்கை வந்து எடுத்து பண்ணலாம். இந்த ஒர்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி பார்த்தீங்கன்னா 8,000லேருந்து 20,000 வரைக்கும் நீங்கள் வந்து earn பண்ணலாம். ஜாயின் பண்ண விருப்பவர்கள் டிஸ்கிரிப்ஷனில் வந்து வாட்ஸ்அப் இருக்குது, அதில் வந்து மெசேஜ் பண்ணுங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, அதாவது தமிழ்நாடு யூனிஃபார்ம்டு சர்வீஸில் இருந்து பார்த்திங்கன்னா வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு வந்து யார் யாருக்கெல்லாம் எவ்வளோ வேக்கண்டு, இதை வந்து எப்படி வந்து அப்ளை பண்ண போகிறதுன்றதான் அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ வந்து தெரிஞ்சுக்கொள்ளருக்கு ஈஸியாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தானே இந்த வெப்சைட்டுக்கு வந்துக்குங்க. இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு தானே இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கான வேலை வாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்கன்னா, அதாவது போலீஸ் கான்ஸ்டபிளுக்கு, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயில் வால்ஃபருக்கு, நெக்ஸ்ட்டு ஃபயர்மேனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. இதற்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து டவுன்லோட் ஆகிடும். ஃபஸ்ட்டு தானே இந்த வேலைவாய்ப்பு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து எப்போ வந்து வெளியிட்டிருக்காங்கன்னா 21/8/2025 அன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. இதற்கான ஆன்லைன் விண்ணப்பம் வந்து என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 22/8/2025 அன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் விண்ணப்பம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதற்கான கடைசி டேட் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 21/9/2025 அன்றைக்கோடு பார்த்தீங்கன்னா இதற்கான கடைசி டேட் வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா எடிட் செய்யறதுக்கான டேட் வந்து விட்டுருக்காங்க. 25/9/2025 அன்றைக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ஏதாவது கரெக்ஷன் இருந்தால் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதற்கான எக்ஸாம் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 9/11/2025 அன்றைக்கி பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டேட் வந்து கொடுத்துட்டாங்க. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ வேக்கண்ட்னு பார்த்தீங்கன்னா 2833 வேக்கண்ட் வந்து கொடுத்துருக்காங்க டோட்டலாக வந்து. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2ஆம் நிலை காவலர் வந்து பார்த்தீங்கன்னா 2833 வேக்கண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிறை மற்றும் சீர்திருத்த துறையில் வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் நிலை காவல்துறை வந்து பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 142 வேக்கண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 38 வேக்கண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் வந்து பார்த்தீங்கன்னா தீயணைப்பாளர் வந்து பார்த்தீங்கன்னா 631 வேக்கண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து வேக்கண்ட் வந்து இல்லைன்றதை வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்யூனிட்டி வரிசையை வந்து பார்த்தீங்கன்னா வேக்கண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டிக்கு வந்து மொத்தம் பார்த்தீங்கன்னா 21 பணியிடங்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் அப்படியே கீழே வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கான சிறப்பு ஒதுக்கீடு வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து ஸ்போர்ட்ஸ் மேன் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாள் ராணுவத்தில் இருந்தீங்கன்னா உங்களுக்கான, அதாவது பிஎஸ்டி உள்ளவர்களுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இவ்வளோ பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா முன்னுரிமை இருக்குன்றது வந்து சொல்லியிருக்காங்க. சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 18,200 பார்த்தீங்கன்னா 67,100 வரைக்கும் பெர் மந்த்துக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதற்கான கல்வி தகுதி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 10th படிச்சிருந்தாலே போதும், இதுக்கு வந்து நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான வயது வரம்பு வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து தனித்தனி பிரிவுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வயது வரம்பு வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து நீங்கள் வந்து இதில் வந்து பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே வந்து பார்த்தீங்கன்னா இடஒதுக்கீடு வந்து கொடுத்துருக்காங்க. யாருக்கு எவ்வளோ இடஒதுக்கீடு வந்து பர்சன்டேஜ் வரிசையாக வந்து கொடுத்துருக்காங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் அப்ளை பண்ணுறதுக்கான வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வெப்சைட்டுக்கு வந்து போய்க்குங்க. வெப்சைட் வந்துட்டுங்க இங்கே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க, ஆன்லைன் அப்ளிகேஷன். இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை நவ் ஒன்று இருக்குது பாருங்க, இதை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை நவுன்னு இருக்குது பாருங்க, இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் உங்களுக்கு ஷோ ஆகும். உங்களுக்கான மின்னஞ்சல் முகவரி வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து என்டர் பண்ணிங்க. என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து கேட்கும். அதை வந்து என்டர் பண்ணிவிட்டு வெரிஃபை கேட்கும். வெரிஃபை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சப்மிட் என்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு வந்து மெயிலில் வந்து சென்ட் ஆகிடும். சென்ட் ஆகிட்டு பிறகு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சைன் இன் இருக்குது பாருங்க, இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சைன் அப் பண்ணிக்கோங்க.
சைன் அப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான டேஷ்போர்டு வந்து போயிடும். உங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து நாட் கம்ப்ளீட்னு இங்கே வந்து உங்களுக்கான அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து காமிச்சிடும். நெக்ஸ்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை நோன்னு இருக்கு பாருங்க, இது வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது ஆன்லைன் விண்ணப்பம் வந்து எப்போ வந்து ஸ்டார்ட், எப்போ வந்து லாஸ்ட் டேட்டு, எல்லா டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அப்படியே கீழே வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்கள் ஒரு டிக் பாக்ஸ் ஒன்று இருக்கு பாருங்க, இதை வந்து நீங்கள் வந்து டிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொசீஜர்னு இருக்கு பாருங்க, இதை வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான பர்சனல் டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. உங்களுடைய நேம் வந்து இங்கே வந்து என்டர் பண்ணிடுங்க. என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நேம் வந்து சேஞ்ச் பண்ணணும்னா நீங்கள் வந்து எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுத்துருங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எஸ்ன்றது வந்து கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய அரசியல் எண் வந்து கேட்டிருக்காங்க, அதை வந்து நீங்கள் வந்து என்டர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேட் வந்து கேட்டிருக்காங்க, அதை வந்து இங்கே வந்து என்டர் பண்ணிடுங்க. என்டர் பண்ணிவிட்டு அப்படியே கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜென்ரல் வந்து கேட்டிருக்காங்க, அது வந்து நீ மேலா ஃபீமேல்ன்றது வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அப்படியே கீழே வந்தீங்கன்னா உங்களுடைய 10th மார்க் ஷீட்டில் இருக்கிற மாதிரி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து கேட்டிருக்காங்க, அதை வந்து என்டர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபாதர் நேம் வந்து கேட்டிருக்காங்க, அதை வந்து என்டர் பண்ணிடுங்க. மதர் நேம் வந்து என்டர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாதுகாவலரின் பெயர் வந்து கேட்டிருக்காங்க, நீங்கள் வந்து என்டர் பண்ணுறதுனா பண்ணலாம், இல்லைனா தேவையில்லை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேஷனாலிட்டி ஏதோ அதை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மதம் வந்து கேட்டிருக்காங்க, நீங்கள் வந்து எந்த மதமா அது வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய திருமண நிலை வந்து கேட்டிருக்காங்க, மேரிடா அன்மேரிடான்றது வந்து நீங்கள் வந்து மேரிட்னா மேரிட்னு கொடுத்துருங்க, அன்மேரிட்னா அன்மேரிட் வந்து கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய ஐடென்டிஃபிகேஷன் வந்து 2 கேட்டிருக்காங்க, ரெண்டும் வந்து நீங்கள் வந்து என்டர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து குடியரசுத் தலைவரின் சார்ந்தவர்களான்றது வந்து கேட்டிருக்காங்க, எஸ் கொடுங்க. நெக்ஸ்ட் அப்படியே கீழே வந்தீங்கன்னா உங்களுடைய கம்யூனிட்டி டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, அதை வந்து நீங்கள் வந்து என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எந்த பதவிக்கு வந்து அப்ளை பண்ண போகிறீங்களா அந்த பதவியை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிடுங்க. 3 பதவியும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு பதவி வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து அப்படியே கீழே வந்தீங்கன்னா சேவ் ப்ரொசீஜர்னு இருக்கு பாருங்க, அது வந்து கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அட்ரஸ் டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அட்ரஸ் டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரொசீஜர்னு இருக்கு பாருங்கள், அதை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து கேட்டிருக்காங்க, நீங்கள் வந்து 10th டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, சர்டிஃபிகேட் நம்பர், நீங்கள் வந்து எந்த மீடியத்தில் வந்து படிச்சிங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எந்த போர்டு எல்லாமே வந்து கேட்டிருக்காங்க, நீங்கள் வந்து தமிழ் மீடியத்தில் வந்து படிச்சிங்களான்றது வந்து கேட்டிருக்காங்க, அதாவது நீங்கள் வந்து என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படியே கீழே வந்தீங்கன்னா நீங்கள் வந்து 12th முடிச்சிருந்தீங்களா நீங்கள் வந்து எஸ் கொடுத்துட்டு அதனுடைய டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அப்படியே பார்த்தீங்கன்னா டிப்ளமோ, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐடிஐ படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து எஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதனுடைய டீட்டெயில்ஸ் சர்டிஃபிகேட் நம்பர் எல்லாம் நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும், அதை வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணிடுங்க. ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரொசீஜர்னு இருக்குவாங்க, அதை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அடிஷனல் வந்து டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, நீங்கள் வந்து ஃபயர் சர்வீஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பயிற்சி பெற்றிருக்கீங்கன்னா நீங்கள் வந்து எஸ் கொடுத்துட்டு அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து என்டர் பண்ணிடுங்க. என்டர் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சேவ் ப்ரொசீஜர்னு இருக்குது பாருங்கள், இது வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான சிறப்பு கேட்டகரி டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் மேனான்றத பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கேட்டிருக்காங்க, ஸ்போர்ட்ஸ் மேன்னா நீங்கள் வந்து எஸ் கொடுத்துட்டு உங்களுக்கான சர்டிஃபிகேட் வந்து இருக்கா இல்லைன்றது வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாள் ராணுவத்தில் வந்து இருக்கீங்களான்றது வந்து கேட்டிருக்காங்க, அதை வந்து நீங்கள் வந்து இல்லைன்றது வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிக் பாக்ஸ் இருக்குது, அதை வந்து டிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொசீஜர்னு இருக்கு பாருங்க, இது வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான தேர்வுக்கான எக்ஸாம் ஃபீஸ் வந்து கட்டுற மாதிரி இருக்கும் 250, அது வந்து நீங்கள் வந்து அக்ரின்றது வந்து கொடுத்துட்டு சேவ் ப்ரொசீஜர்னு இருப்பாங்க, அதை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும், நீங்கள் வந்து டாக்குமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பிடிஎஃப் முறையில் வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிடணும், எல்லாமே வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிடுங்க. அப்லோட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரொசீஜர்னு இருக்கு பாருங்க, அதை வந்து நீங்கள் வந்து பண்ணிங்கன்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் வந்து ஷோ ஆகும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பேமெண்ட்டுக்கான டீட்டெயில்ஸ் வந்து கேட்கும், அதை வந்து நீங்கள் வந்து பேமெண்ட் பேஜுக்கு போகும், அதை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பே ஒன்று இருக்கு பாருங்க, அது வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான பேமெண்ட் பேஜுக்கு வந்து போய்டும். நீங்கள் வந்து பே பண்ணிங்கன்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆகிடும். சப்மிட் ஆகிடுச்சுன்னா அதை வந்து நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு சீருடை பணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்து நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணும். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.